Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி வான் டி கிராஃப் மின்னியற்றி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலைகளில் சரி, மற்றபடி அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு பயன்படுத்தக்கூடிய இடங்களில் சரி, அதை உருவாக்கக்கூடிய இடங்களில் சரி, ஸோ இந்த மாதிரியான மின்னியற்றியை வந்து பயன்படுத்தும். ஸோ இதை வந்து ஒரு நிலை மின் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நிலையாக வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடை உருவாக்கலாம். அணுக்கரு உலைகளில் வந்து இந்த மின்னழுத்த வேறுபாடை பயன்படுத்தி துகள்களை என்ன பண்ணுறதுக்கு, முடுக்குவிக்கம் பண்ண, ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். ரைட். ஸோ இந்த வான் டி கிராஃப் மின்னியற்றியை வந்து முதல்ல வந்து வடிவமைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 ராபர்ட் ஜே வான் டி கிராஃப். ரைட். 1929 ராபர்ட் ஜே வான் டி கிராஃப். ஸோ இவர் தான் முதலாக வடிவமைக்கிறார். சரியா? ஸோ அதனுடைய நோக்கம் ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிடுவோம். நோக்கம் எய்ம்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பர்பஸுக்காக இதை வந்து டிசைன் பண்ணார், வடிவமைச்சார் அப்படின்னா அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடை உருவாக்குறதுக்காக. இவர் வடிவமைச்ச அந்த நிலைமின் இயந்திரம், அதாவது வான் டி கிராஃப் மின்னியற்றியின் மூலமாக கிட்டத்தட்ட 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடை உருவாக்கலாம். 10⁻7 வோல்ட்டுங்கிறது இது எப்படி பிரிக்கலாம்? 10 × 10⁶, அதாவது 10 மில்லியன் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். 10 மில்லியன் வோல்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யார் பயன்படுத்தினதை பற்றி? அதாவது வான் டி கிராஃப் என்கிறவர் பயன்படுத்தின அந்த நிலை மின் இயந்திரம். ஸோ அந்த நிலைமின் இயந்திரத்தை வான் டி கிராஃப் என்கிறவர், அதாவது ராபர்ட் ஜே வான் டி கிராஃப் என்கிறவர் வடிவமைச்சதுனால அதுக்கு என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா வான் டி கிராஃப் மின்னியற்றின்னு வந்துச்சு. ரைட். ஸோ அடுத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்துவம். 2 தத்துவத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூர்முனை செயல்பாடு, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஒளிவட்ட மின்னிறக்கம். ரெண்டாவது தத்துவம் என்ன அப்படின்னா நிலை மின் தூண்டல் இல்லையா? ஸோ முதல்ல ஒன்று கூர்முனை செயல்பாடு, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னது, பிராக்கெட் எழுதிக்கலாம், ஒளிவட்ட மின்னிறக்கம். ரெண்டாவது தத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின் தூண்டல். ஸோ இங்கிலீஷில் வந்து கூர்முனை செயல்பாடுக்கு வந்து ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலைமின் தூண்டலுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கூர்முனை செயல்பாடு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா நார்மலாக வந்து இடிதாங்கியும் சரி, அதாவது மின்னல் கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஏதேனும் ஒரு வடிவம் இருக்கக்கூடிய ஆனால் கூர்முனை இருக்கக்கூடிய ஒரு மின்னூட்டம் பெற்ற கடத்தியும் சரி. ஸோ இந்த ரெண்டுலேயுமே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா கூர்முனை செயல்பாடு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கடத்தி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதை வந்து சீப்பு வடிவ கடத்தின்னு சொல்லுவோம். எதுக்காக இதை பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வான் டி கிராஃப் மின்னியற்றியில் பயன்படுத்தக்கூடிய சீப்பு வடிவ கடத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஊசி வடிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடத்தியும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, கூர்முனையாக இருக்குது. இந்த இடத்துல கூர்முனை. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு கிட்டத்தட்ட எத்தனை கொடுக்கலாம், ஒரு 10⁻4 வோல்ட் நேர் மின்னழுத்தம் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இதை வந்து தரை இணைப்பு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா இதில் ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த இடங்களில் ஃபுல்லாக என்ன இருக்கும், நேர் மின்னூட்டங்கள். அது இந்த கூர்முனையில் வந்து பார்த்திங்கன்னா நேர் மின்னூட்டங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு சரௌண்டிங்கில் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய காற்று வேகமாக வந்து அயனியாகும். எதனால் அயனியாகுது அப்படின்னா கூர்முனைகளில் வந்து மின்னூட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பும் அதிகரிக்கும். ஏன்னா அந்த மின்னூட்டங்கள் எதை உருவாக்கும், மின்புலத்தை உருவாக்கும். அப்போ வலிமையான மின்புலம் அதை சுற்றி இருக்கக்கூடிய காற்றை அயனியாக்கம் பண்ணும்போது காற்று மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய எதிர்மின் அயனிகளை வந்து இது என்ன பண்ணும், கவரும். அதே நேரத்தில் என்ன பண்ணும், இந்த கூர்முனையிலிருந்து நேர் மின்னூட்டங்களை விரட்டும். காரணம் கூர்முனையில் வந்து நேர் மின்னூட்டங்கள் நெருக்கமாக இருக்குது. அப்போ நேர் மின்னூட்டங்களுக்கு இடையே அல்லது நேர் மின் துகளுக்கு இடையே ஒரு என்ன இருக்குது, வலிமையான விரட்டு விசை இருக்குது. இந்த விரட்டு விசையின் காரணமாக இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மின்னூட்டம்
கசியும். அதே நேரத்தில் இது காற்று அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டங்கள் கூர்முனையை நோக்கி கவரப்படும். ரைட்? அப்போ எந்த நேரத்தில் அல்லது எந்த இடத்துல மின்னூட்டங்கள் கசியுதோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுக்கு பேர் தான் கூர்முனை செயல்பாடு. அதாவது கூர்முனையில் நடக்கக்கூடிய செயல்பாடு. அப்போ அதை வரையறை எப்படி சொல்வீங்க அப்படின்னா, ஒரு மின்னூட்டம் பெற்ற கடத்தியின் கூர்முனைகளில் மின்னூட்டம் கசிகின்ற நிகழ்வுக்கு பேர் என்னது? கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னறக்கம்னு சொல்லுவோம். ஸோ இது கூர்முனை செயல்பாடு. அடுத்தது நிலைமின் தூண்டல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மின்னூட்டம் பெறாத கடத்தின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது மின்னூட்டம் அற்றதுன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு கடத்தி எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மின் துகள் மற்றும் எதிர்மின் துகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதனால் நம்மளால் என்ன சொல்ல முடியாது, இதை நேர்மின்னூட்டம் பெற்ற கடத்தி அல்லது எதிர் மின்னூட்டம் பெற்ற கடத்தின்னு சொல்ல முடியாது. எண்ணிக்கை சமமாக இருக்கிறதுனால மின்னூட்டம் அற்றது அல்லது நடுநிலை தன்மை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நடுநிலை தன்மை இருக்கக்கூடிய ஒரு கடத்தி. இது ஒரு கடத்தி. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் மின்னூட்டம் பெற்ற இன்னொரு கடத்தியை கொண்டு வரேன். இடது பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குமே, அது என்ன மின்னூட்டம் அப்படின்னா நேர் மின்னூட்டம். அப்போ 1 2 3 4 5 நேர் மின்னூட்டம் பெற்ற கடத்தி. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலாக ஏங்கிற கடத்தியில் இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டம் பிங்கிற கடத்தியில் இருக்கக்கூடிய நேர் மின் துகள்களை என்ன பண்ணும்? தூண்டும் இல்லையா? எப்படி தூண்டும்? விரட்டும். அப்போ விரட்டும் போது என்ன ஆகும்? பியில் இருக்கக்கூடிய அந்த நேர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் இல்லையா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதே ஏங்கிற தகடு, அதில் இருக்கக்கூடிய அதே நேர்மின் துகள்கள், அப்புறம் இது பிங்கிற தகடு. பிங்கிற தகடில் இருக்கக்கூடிய நேர் மின்னோட்டத்தை விரட்டும். அப்போ என்னாகும்? அந்த நேர்மின் துகள்கள் அந்த கடத்தியினுடைய அடுத்த பக்கத்தில் போய் ஒட்டிக்கும் விரட்டு விசையின் காரணமாக. அப்போ எதை கவரும்? எதிர்மின் துகள்களை கவரும். அப்போ எதிர்மின் துகள்கள் எங்கே வரும் அப்படின்னா, அந்த பிங்கிற தகடினுடைய முன்பகுதியில் இந்த இடத்துல போய் என்ன பண்ணும்? ஒட்டிக்கும். கரெக்டாக? திருப்பி அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிங்கிற தகடினுடைய அடுத்த முனையை இல்லையா, மறுபக்கத்தை, அதாவது நேர்மின் துகள்கள் இருக்கக்கூடிய பகுதியை தரையிணைப்பு கொடுப்பேன் இல்லையா? ஸோ இது கிரவுண்டு, தரையிணைப்பு. ஸோ அப்போ அடுத்து என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜில் அதே தகடு தான் ஏங்கிற தகடு, அதில் இருக்கக்கூடிய அதே நேர்மின் துகள்கள் 4 5 கரெக்டாக. அடுத்து இந்த பக்கம் பிங்கிற தகடு, இந்த பிங்கிற தகடில் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்கள் எங்கே போயிடுச்சு? தரைக்கு போயிடுச்சு. இப்போ தரையிணைப்பை துண்டிக்கும் போது திருப்பி என்ன ஆகாது? அந்த நேர்மின் துகள்கள், அதாவது தரைக்கு போன நேர்மின் துகள்கள் திரும்பியும் பிங்கிற தகடுக்கு வராது. அப்போ பிங்கிற தகடில் எது மட்டும் இருக்கும்? எதிர்மின் துகள்கள் மட்டும் இருக்கும். 1 2 3 4 5. இப்போ என்ன சொல்லலாம்? இந்த பிங்கிற தகடு எதிர் மின்னூட்டம் பெற்ற தகடு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அப்போ எந்தவித தொடுதலும் இல்லாமல் ஒரு மின்னூட்டமற்ற கடத்தியை மின்னூட்டம் பெற்ற கடத்தியை மாற்றக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் நிலைமின் தூண்டல். ஸோ இப்படி 2 தத்துவத்தை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? பயன்படுத்த போகிறோம். ஸோ அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனுடைய அமைப்பு. ஸோ இந்த அமைப்பை விளக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வரைக்கணும்? படம் வரைக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு உள்ளீடற்ற உலோக கோளம், கோள வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளீடற்ற உலோகம் அப்படின்னு சொல்லலாம். உள்ளீடற்றன்னா உள்ள எதுவுமே இல்லாத வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு உலோக கோளம். இது ஒன்று இல்லையா? ஸோ இதனுடைய மேற்பரப்பு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளிடற்ற உலோக கோளத்தை ஏன்னு எடுத்துக்கிறோம். கரெக்டாக? நீங்கள் எக்ஸாக்டாக ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதை எது மேலே வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மின்காப்பு தூண் இல்லையா? மின்னூட்டத்தை தன் வழியே அனுமதிக்காத ஒரு பொருளால் செய்யப்பட்ட ஒரு தூண் இல்லையா? ஸோ அப்போ மின்காப்பு தூண். ஸோ இதை எது மேலே பிளேஸ் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மேஜை மேலேயோ
இல்லை அப்படின்னா தரையிலே வந்து என்ன பண்ணுறோம், கிடைமட்டமாக கரெக்டாக வைக்கணும், ஃப்ளாட்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்த அழிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லலாம், மின் காப்பு தூண். அப்புறம் 2 கப்பிகள், தண்ணி இறைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதே மாதிரி 2 கப்பிகளை யூஸ் பண்ணுறோம். ஐ மீன் ஒரு கப்பியை பின்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு கப்பியை வந்து சின்னு எடுத்துக்கிறோம். 2 கப்பி, இது ஒரு கப்பி. இந்த கப்பி எங்கே இருக்குது, அந்த உள்ளீடற்ற கோள வடிவ உலோகத்துக்கு மையத்திலையும், இன்னொன்று வந்து மின்காப்பு தூணுக்கு அடிப்பகுதியிலையும் வந்து வைக்கிறோம். ரைட். ஸோ இது ரெண்டும் எதன் மூலமாக இயங்கும் அப்படின்னா, ஒரு பட்டு நூல் அல்லது ரப்பர் பட்டையின் மூலமாக வந்து இயங்கும். இது இயங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த உள்ளிடட்ட உலோக கோலத்தில் வந்து 2 துளை வந்து போட வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு துளை, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு துளை. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இந்த இடத்த. ஸோ இந்த மாதிரி ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரப்பர் பட்டையால் இந்த 2 கப்பியையும் இணைக்கிறோம் இல்லையா. ஒரு கப்பியை வந்து பின்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து சி, இங்கிலீஷில் புல்லீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரப்பர் பட்டை, இந்த ஒன்று, அதே மாதிரி இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி இணைச்சிட்டோம். ரைட். ரப்பர் பட்டை. இந்த ரப்பர் பட்டைங்கிறது வந்து எதிர்மின் சுமையுடைய ஒரு பட்டை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 2 சீப்பு வடிவ கடத்தி, ஒன்று டி, இன்னொன்று வந்து இ. ஏற்கனவே அமைப்பு பார்த்துட்டோம், படம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வேண்டிகிராஃப் மினியேட்டினுடைய படத்தினுடைய உட்பகுதி இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். இடது பக்கத்தில் வந்து எல்லோ கலர், மஞ்சள் நிறத்தில் வந்து வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த படம் தான் நம்ம வரைஞ்சது. இந்த படத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸாமுக்கு வரையணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அமைப்பில் வந்து ஒவ்வொன்றுக்கும் லேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இங்கே லேபிள் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து கப்பி பின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, இது கப்பி சி. ஸோ இது சுழலக்கூடியது இந்த திசையில் சுழலக்கூடியது, கரெக்டாக. இங்கேருந்து இப்படி மேலே, மேலிருந்து கீழே. ஓகே. அப்புறம் சீப்பு வடிவ கடத்தி இதெல்லாம், ஒன்று வந்து டி, இது டி இல்லையா, சிங்கிற கப்பிக்கு அருகாமையில் இருக்கிறது. இன்னொன்று வந்து அந்த கோலத்தினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடியது, ஒன்று இ அப்படின்னு எடுத்திருப்போம். சரி. அதே மாதிரி இங்கே ஒரு மின்கலன் இருக்குது. ஸோ 10⁴ வோல்ட்டு என்ன கொடுக்குறோம், மின்னழுத்த வேறுபாடை கொடுக்குறோம். சரி. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா, டிங்கிற சீப்பு வடிவ கடத்தி மின்கலனுடைய நேர்மின் வாயுவோட இணைஞ்சதுனால அது ஃபுல்லாக வந்து எதாக மாறிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடுது இல்லையா. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக ப்ளஸ், இதில் ஃபுல்லாக என்னது, நேர்மின் துகள்கள் தான் வருது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சீப்பு வடிவ கடத்தியில் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களை விரட்டும். அப்போ அந்த ப்ளஸ் எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா, சீப்பு வடிவ கடத்திக்கு அந்த கூர்முனையில் வந்து உட்கார்ந்துருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இப்போ என்ன ஆகும், அந்த கூர்முனையில் மின்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால மின்புலத்தினுடைய வலிமை அதிகமாக இருக்கும். இந்த மின்புலத்தினுடைய வலிமை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த காற்று, கண்டிப்பாக உள்ள காற்று இருக்கும், காற்று அயனியாக்கப்படுது. அப்போ அயனியாக்கப்படும் போது காற்றில் இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்களை வந்து இந்த அந்த சீப்பொடிய கடத்தி வந்து கவரும், கரெக்டாக. ஏன்னா அது ப்ளஸ் தானே. அப்போ எதிர்மின் துகள்களை கவருது, அதே நேரத்தில் நேர்மின் துகள்களை விரட்டுது. அப்போ விரட்டும் போது நேர்மின் துகள்கள் எங்கே வரும் அப்படின்னா, இந்த பெல்ட்டை நோக்கி வரும், பட்டையை நோக்கி விரட்டப்படுது. ஆனால் உண்மையிலே இந்த பட்டை, இது என்ன பட்டைன்னு படிச்சிருக்கோம், எழுதலாம் இல்லையா, ரப்பர் பட்டை அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ரப்பர் பட்டை வந்து என்ன மின்சுமை, எதிர் மின்சுமை, அதை போட்டுக்கலாம் மைனஸ் இல்லையா, இந்த மாதிரி மைனஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த கூர்முனை செயல்பாடின் காரணமாக இல்லையா, ஏன்னா டிங்கிற சீப்பு வடிவ கடத்திக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய தத்துவம் கூர்முனை செயல்பாடு. ஏன் அதை கூர்முனை செயல்பாடுன்னு சொல்கிறேன், அந்த கூர்முனையில் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களினால அதிக மின்புலம் உருவாக்கப்பட்டு காற்று அயனியாகும் போது காற்றில் இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள் கவரப்படுது, அதே நேரத்தில் நேர்மின் துகள் விரட்டப்படுது. அப்போ மின்னூட்டங்கள் கசியுது இல்லையா, அந்த நிகழ்வுக்கு பேரே கூர்முனை செயல்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆகுது, இந்த பெல்ட்டை நோக்கி இப்படி விரட்டப்படுது. அப்போ இந்த ப்ளஸ் இதில் போய் ஒட்டிக்குது, பெல்ட்டில் ஒட்டி இந்த 10⁴ வோல்ட் கொடுக்கக்கூடிய அந்த மின்னழுத்தம் கொடுக்கக்கூடிய உதவியினால் இந்த பெல்ட் வந்து கீழே இருந்து மேலே நகருது இல்லையா, பட்டை.
நகரும்போது இந்த நேர் மின்னூட்டம் ஆல்ரெடி ஒட்டி இருக்குது பட்டையில், அதுவும் சேர்ந்து கீழேருந்து மேலே நகருது. பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே மேலே வருது, இந்த இடத்துக்கு வருது. கரெக்டாக வந்து அப்படியே திரும்பி அடுத்த பக்கத்தில் இந்த இடத்துக்கு வருது. அதே நேரத்தில் வந்து இந்த பட்டைக்கு என்ன மின்சுமை? எதிர் மின்சுமை. ஓகே, இப்போ இந்த ஈங்கிற சீப்பொடியை கடத்தி எந்த மின்கலன் கூடயும் கனெக்ட் பண்ணலை. அப்போ அதை என்ன சொல்லலாம்? மின்னூட்டம் மற்றதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் சமமாக இருக்கும். இப்போ இந்த பட்டையில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒட்டி இருக்கக்கூடிய ப்ளஸ் அந்த சீப்பொடியை கடத்தி ஈயில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை விரட்டும் போது என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் நேர்மின் துகள்கள் கோளத்துக்கு வெளிப்பகுதியில் இந்த மாதிரி சீராக பரவும். அதே நேரத்தில் அந்த ஈங்கிற சீப்பொடிய கடத்தியில் இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள், அதாவது மைனஸ் இல்லையா, இதில் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் என்னாகும் அப்படின்னா இந்த பட்டையில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸால் கவரப்பட்டு ரெண்டுமே நடுநிலைத்தன்மை அடையும். அதுக்கப்புறம் இந்த பட்டை கீழே இறங்கும்போது நடுநிலைத்தன்மை அடைஞ்சதுனால மின்சுமை இருக்காது. கரெக்டாக திருப்பி கீழே வருது. அப்போ சிங்கிற புள்ளியை திருப்பி அந்த புள்ளி, அதாவது கப்பியை அடையுது. அதே மாதிரி டிங்கிற சீப்பொடியை கடத்தி அடையும் போது திருப்பியும் அந்த சீப்பொடிய கடத்தியிலேருந்து நேர்மின் துகள்கள் விரட்டப்படுது, நேராக போய் பட்டையில் ஒட்டிக்குது. பட்டையிலேருந்து திருப்பியும் ப்ளஸ் என்ன ஆகுது? மேலே போகுது இல்லையா, இப்படி மேலே வந்துகிட்டே இருக்கும். திருப்பி என்னாகும்? ஈங்கிற சீப்பொடிய கடத்தி பக்கத்தில் வரும்போது அந்த ப்ளஸ் என்ன பண்ணும்? அந்த சீப்பொடிய கடத்தியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை விரட்டும். அது கோளத்துக்கு வெளியே அந்த பரப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பரவும். ஸோ அப்போ ஈங்கிற சீப்பொடிய கடத்திக்கு பக்கத்தில் அதில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் நிலை மின் தூண்டல். ஏன்? அந்த பட்டையில் இருக்கக்கூடிய நேர்மின் துகள்கள் ஈங்கிற சீப்பொடிய கடத்தியோட நேரடியான தொடர்பில் இல்லை, எந்தவித தொடுதலும் இல்லாமல் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை விரட்டிட்டு ஈங்கிற சீப்பொடிய கடத்திய எதிர் மின்னூட்டம் பெற்றதை மாற்றிருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த நிகழ்வுக்கு பேர் நிலைமின் தூண்டல். இப்படி நேர்மின் துகள்கள் ஒவ்வொரு தடவையும் பரப்பில் பரவிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே மின் துகள்கள் இருக்கக்கூடிய அளவில் அங்கே என்ன இருக்காது? இடம் இருக்காது, விரட்டு விசை அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளவு வரைக்கும் அங்கே மின் துகள்கள் சேமிக்கப்படும் அப்படின்னா 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உருவாகிறது வரைக்கும் மின் துகள்கள் அதனுடைய பரப்பில் சேமிக்கப்படும். எப்போ இதை கிராஸ் பண்ணுமோ அந்த நேரத்தில் வந்து மின் துகள்கள் வந்து கசிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? கசியாமல் இருக்கிறதுக்காக அதிக அழுத்தம் அல்லது உயர் அழுத்தத்தில் காற்று நிரப்பப்பட்ட ஒரு எஃகு கலனை வந்து இதுக்கு மேலே, அதான் ஸ்டீல் சேம்பர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எஃகு கலனை வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்? என்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய எதிர்மின் அயனிகளை இங்கே கசியக்கூடிய நேர்மின் அயனிகள் கவர்ந்து நடுநிலைத்தன்மை அடையும் போது தொடர்ந்து அதே இடத்துல இருக்கும். ரைட்? இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? 10⁻7 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடை உருவாக்குறது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு நேராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேர்மின்னூட்டம் பெற்ற துகள் இல்லையா, ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம், நேர்மின்னூட்டம் பெற்ற துகளை அனுப்புகிறேன். அப்போ என்னாகும்? இந்த உள்ளிடத்த உலோகக்கோளமும் ப்ளஸ்ஸு, அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் உயர் என்ன இருக்கும்? விரட்டு விசை. அதன் காரணமாக இந்த நேர்மின் துகள்கள் வந்த திசையிலேயே என்ன திரும்பி எப்படி வந்துச்சோ அதுக்கு எதிர் திசையிலே விரட்டி விட்டுது. இது நேராக போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அணுக்கரு உலையில் என்ன இருக்கும்? அணுக்கரு. இந்த அணுக்கருவில் பட்டு அதை பிளவுற செய்து அங்கே வினைகளை வந்து உருவாக்குது. ரைட்? ஸோ இதில் முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.